அன்பு, ம். அண்ணாச்சி பில்லு போட்டு கொடுத்து சரி. அனுப்பியிருக்காரு. அரிசி, ஆ. மளிகை ஜாமான் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு சொல்ல சொல்லியிருக்காரு. ம் ப்ரோ, ஆ என்ன சட்னி இது? ரொம்ப டேஸ்டா இருக்கு. அது நம்ம செந்தில் உணவகத்தோட ஸ்பெஷல் சட்னிண்ணே. ஓஹோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. இது பச்சை புளி சட்னி. காரமும் டேஸ்டும் கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கும். அவ்வளவுதானே. என்னங்க சொல்றீங்க? புளிய வச்சுட்டு வெறும் ரசம், மீன் குழம்பு தான் வைப்பாங்க. நீங்க என்னன்னா புதுசா சட்னி வைக்கிறான்னு சொல்றீங்க? இதே டவுட் தான் ப்ரோ எனக்கும் இருந்துச்சு. ஆனா என் பொண்டாட்டி ஜெயிச்சிட்டா. அண்ணே, வீட்டுக்கு போனதும் அண்ணிக்கிட்ட 5 வரமிளகா, 5 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, கொஞ்சோண்டு பச்சை புளி, கொஞ்சோண்டு சுடுதண்ணி ஊத்தி 1/4 மணி நேரம் மிக்ஸில ஊற வச்சு அதை அப்படியே அரைச்சு எடுத்தோம்னா சட்னி ரெடியா? அதுதான் இல்ல. அவட்டே கேளுங்க. அண்ணே, கோச்சிக்காம அண்ணிய கொஞ்சம் நல்லெண்ணெய சூடு பண்ணி அதுல 2 கருவேப்பிலைய போட்டு எடுத்தா சுவையும் மணமும் மிக்க பச்சை புளி சட்னி ரெடி. யோ, யார்யா நீங்க? நீங்க சொல்றத கேட்டா எனக்கு இப்பயே எச்சி ஊறுதியா. இப்பவே போறேன் என் பொண்டாட்டி கிட்ட. அண்ணே நீங்க நினைக்க மாதிரி ஒண்ணும் இல்ல. சட்னி வைக்கிறது ம் அவசரத்துல பிளேட்டை மறந்துட்டேன் பாருங்க. இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.